கார் யார பேர்ல இருக்குது ப்ளஸ் காரை யாரு டிரைவ் பண்றாங்கங்கிறது இன்சூரன்ஸ்ல என்ன மாதிரியான தாக்கம் செலுத்துன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நீங்க ஒன்டேரியோல கார் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா கரெக்டாக இந்த வீடியோ பாருங்க. இப்போ தேவைப்படாட்டியும் ஃபியூச்சர்ல தேவைப்படும், சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்க போய் ஒரு கார் ஒன்று வாங்குறீங்க, நீங்க தான் அந்த காரை டிரைவ் பண்ண போறீங்கன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. கார் ஓனரும் நீங்க தான், காரை டிரைவ் பண்ண போறது நீங்க தான். ஆனால் சில ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேமில் கார் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு 2-3 பிள்ளைகள் இருக்கும். பிள்ளைகளும் அவங்களோட அப்பா அம்மாவோட காரை டிரைவ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் இருக்கிற கொஷின், கார் ஓனர்ஷிப் அப்பாட பிள்ளாடி அம்மாட பேரில் இருக்குது, ஆனால் பிள்ளைகள் காரை டிரைவ் பண்ணுறாங்க. இது இன்சூரன்ஸில் என்ன மாதிரி இதை எடுத்துக்கொள்வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் இருக்குது. நான் ஒரு ஒன்டேரியோட லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். என்கிட்டயும் நிறைய பேர் வாரவங்க இந்த டவுட்டை கேட்பாங்க. முதலாவது, கார் ஓனர்ஷிப் உங்களுடைய கார் இன்சூரன்ஸோட ஏதாவது தாக்கத்தை செலுத்துமாங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். எந்த விதமான தாக்கத்தையும் செலுத்தாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மா ப்ளஸ் 3 பசங்க இருக்காங்கன்னு வைப்போம். இப்போ அவங்களோட வீட்டில் 5 கார் இருக்குது. 5 காருமே அப்பாட நேமில் தான் இருக்குது. இப்போ முதலாவது கொஸ்டின் வரும், அப்பாட நேம்லேயே இந்த 5 காரும் இருக்கிறதால ஒய்ஃபாக இருக்கட்டும், அடுத்தது பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்த காரை டிரைவ் பண்ணலாமா, வெளிட் லைசன்ஸ் இருக்கும்னு சொன்னால் அவங்க கேட்பீங்கன்னு சொன்னால் எஸ், டிரைவ் பண்ணலாம். அப்படி டிரைவ் பண்ணுறதுக்கு அவங்க ஓனர்ஷிப்பை ஒவ்வொரு காரையும் ஒவ்வொரு ஆளுக்கு மாற்றணுமான்னு அப்படிங்கன்னு சொன்னால் தேவையில்லை. அப்பாட பேர்லேயே வச்சு டிரைவ் பண்ணலாம். இப்போ 2வது கொஸ்டின் வரும். இப்போ அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 வருஷ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அவரோட ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 வருஷ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. அதனால் எல்லா 5 காரையுமே அப்பாட நேம்லேயும் அப்பாவை மெயின் டிரைவராக வச்சு வைஃப் பிள்ளைகள் எல்லாரையுமே ஒகேஷனல் டிரைவராக எல்லா கார்லையும் போடலாமான்னு அப்படிங்கன்னு சொன்னால் நோ. அப்படி போடுறத இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நார்மலாக எப்படி போடுறத ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு டிரைவருக்கு ஒரு கார் படி போட சொல்லுவாங்க. என்னதான் எல்லா காரும் அப்பாட நேமில் இருந்தாலும் 5 கார் இருக்குன்னு சொன்னால் 5 டிரைவர் இருக்காங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு காருக்கு ஒவ்வொரு மெயின் டிரைவர் அசைன் பண்ணணும். மற்ற டிரைவர் அந்த காரை ஓடுறாங்களா இல்லையாங்களா பார்த்து மற்ற டிரைவரை ஒகேஷனல் டிரைவராக அசைன் பண்ணணும். உதாரணத்துக்கு அப்பா ஒரு வாகனத்தை அவர் ஒர்க் போகிறதுக்கு பாவிக்கன்னு சொன்னால் அந்த வாகனத்துக்கு அப்பாவை மெயின் டிரைவராக போட்டுட்டு அந்த வாகனத்தை ஒய்ஃபோ அப்படி இல்லாட்டி பிள்ளைகள் யாருன்னா பாவிப்பாங்கன்னா மட்டும் அவங்கள ஒகேஷனல் டிரைவராக அதுக்கு போடணும். அதே மாதிரி 2வது காரை யார் மெயினாக பாவிக்காங்களோ அவங்களுக்கு அந்த டிரைவருக்கு அதை அசைன் பண்ணணும். அப்படி ஒரு காருக்கு கட்டாயம் ஒரு நியூ டிரைவரை நீங்கள் அசைன் பண்ணணும். ஒரு மெயின் டிரைவரை எல்லா காருக்குமே மெயின் டிரைவரை அசைன் பண்ண முடியாது. ஸோ மெயின் டிரைவரை எந்த காருக்கு அசைன் பண்ணுங்கிறது எப்படி தீர்மானிக்கப்படும் சொன்னால் யார் அந்த காரை டிரைவ் பண்ணுறாங்கிற வச்சு தான் தீர்மானிக்கப்படும். ஏங்கிற காரை அப்பா டிரைவ் பண்ணுறது அநேகமான டைம், பிங்கிற காரை ஒய்ஃப் டிரைவ் பண்ணுறாங்க அநேகமான டைம்னு சொன்னால் ஏங்கிற காரை அப்பாவுக்கு தான் மெயின் டிரைவர் அசைன் பண்ணணும், பிங்கிற காரை ஒய்ஃபுக்கு தான் மெயின் டிரைவராக அசைன் பண்ணணும். பிள்ளைகள் எந்த காரை மெயின் டிரைவராக டிரைவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள அசைன் பண்ணலாம். சிலாக்கள் கேட்பாங்க, ஓகே எங்கள் வீட்டில் 2 பசங்க இருக்காங்க, அவங்க இப்போ தான் G2 எடுத்திருக்காங்க, அவங்க பெருசாக டிரைவே பண்ணுறல, ஸோ அவங்கள நேமை மென்ஷன் பண்ணாமல் எந்த பேர்லையும் என் ஒய்ஃப் மட்டுமே அசைன் பண்ணுங்கன்னு சொல்லி சில நேரம் கேட்பாங்க. அப்படி செய்ய முடியாது. அந்த வீட்டில் இருக்கிற எல்லா டிரைவர்ஸையும், அதாவது யாரெல்லாம் G1 G2 G லைசன்ஸ் வச்சுருக்காங்களோ எல்லாரையுமே நம்ம டிரைவர்ஸை அசைன் பண்ணணும். இப்போ ஒரே ஒரு காருக்கு வீட்டில் 4 பேர் லைசன்ஸ் வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் 4 பேரையுமே அசைன் பண்ணி ஆகணும். அவங்க அந்த காரை தொடவே மாட்டாங்கன்னு சொன்னால் கட்டாயம் அதுக்குன்னு சொல்லி ஒரு என்டோஸ்மெண்ட் வந்து கொடுத்து தான் அதை கேன்சல் பண்ணவே தவிர டிரைவர்ஸ் அவங்களோட வீட்டில் இருப்பாங்கன்னு சொன்னால் கட்டாயம் அதை தெரியப்படுத்தி ஆகணும். அப்படி நீங்கள் தெரியப்படுத்தாமல் ஜஸ்ட் ஒரு மெயின் டிரைவரை மட்டும் சொல்லிட்டு மற்ற டிரைவரை மறைச்சிட்டிங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரியாமல் நாளைக்கு கிளைம் வரக்குள்ளே இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்குள்ள உங்களோட வீட்டில் இத்தனை டிரைவர் இருக்காங்க ஆனால் நீங்கள் சொல்லாமல் மறைச்சிட்டிங்கன்னு சொல்லி உங்களோட கிளைம்ட்டுனே ஆகுது நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி உங்களோட வீட்டில் ஒரு டிரைவர் ஒரு ஆள் இருக்கிறாரு, ஆனால் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட காரை தொடவே மாட்டாருன்னு சொன்னால் நீங்கள் OPCF 28Aங்கிற ஒரு என்டோஸ்மெண்ட் ஒன்று சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனி சைன் எடுத்து அது வேறு ப்ராசஸ், நீங்கள் தொட மாட்டேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி சைன் வைக்கணும். என்ன சொன்னால் நாளைக்கு அவர் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணது பிறகு அந்த காரை ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்கிறதால நாளைக்கு அந்த காரை அவர் ஓடக்குள்ளே ஏதாவது நடந்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸுக்கு ப்ரூஃப் வேணும். நீங்கள் சொல்லிட்டீங்க இவர் காரை ஓட மாட்டேன்னு சொல்லி ஆனால் ஓடிட்டிருக்காருன்னு சொல்லி அந்த லீகல் பர்பஸுக்காக அப்படி ஒரு என்டோஸ்மெண்ட் வந்து சைன் பண்ண வச்சு போடுது. அப்படி டிரைவரை போடாமல் விடலாமே தவிர அப்படி இல்லான்னு சொன்னால் இருக்கிற எல்லா டிரைவரையும் நீங்கள் எட் பண்ணி ஆகணும். ஈவன் அந்த டிரைவர் G1 தான் வச்சிருக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் போட்டே ஆகணும். அநேகமாக அதில் பெரிய அளவில் உங்களை ப்ரீமியத்தில் எந்த விதமான மாற்றம் ஏற்பட போகிறல. ரைட்,
ஜீவன் போடக்குள்ள. ஆனால் ஜீவனோட ஒரு டிரைவர் இருந்தாலும் கட்டாயம் நீங்கள் ஆட் பண்ணியே ஆகணும். சிலாக்கள் யோசிக்கிறேன் என்னன்னு சொன்னால் லைக் அப்பா அம்மாவுக்கு ஒரு 10-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் 1 year 2 years எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. அவங்கள இப்போ ஒகேஷனல் டிரைவராகவோ அப்படி ஒரு காருக்கு டிரைவராகவோ அப்பாயிண்ட் பண்ணக்குள்ள என்ன நடக்குன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூற சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால் அவங்கள போடாமல் விடலாமான்னு சொல்லி அநேகமானாக்கள் கேட்கிங்க. நீங்கள் அப்படி இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தில் ஒரு $50-100 சேவ் பண்ணுறதுக்காக போடாமல் விட்டுட்டு நாளைக்கு கிளைம் வரக்குள்ள ஒரு டிரைவர் ஒன்று இருக்கு, அந்த டிரைவரை நீங்கள் மறைச்சிட்டு இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க, அதனால உங்களோட கிளைம் டினே பண்ணணும்னு சொல்லி அப்படி டினே பண்ணாங்கன்னு சொன்னால் நாளைக்கு பெரிய அளவில் கை செய்யப்பட வேண்டியிருக்கும் கிளைம் பெரிய அமௌண்ட்டில் வரக்குள்ள. அடுத்தது மிஸ்ரிப்ரசன்டேஷன் என்று சொல்லி அவங்க உங்களோட டேஸ் ரிப்போர்ட்டில் போட்டுருவாங்க. அப்படி மிஸ்ரிப்ரசன்டேஷன் சொல்லி உங்களோட டேஸில் வரும்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் ஹை ரிஸ்க் டிரைவராக மாறிடுவீங்க. ஹை ரிஸ்க் டிரைவராக மாறினா ரெகுலராக தார இன்சூரன்ஸ் கம்பெனி எதுவுமே உங்களுக்கு இன்சூரன்ஸ் தர மாட்டாங்க. அதுக்கு பிறகு ஹை ரிஸ்க் ரேட்டுகளில் உங்களுக்கு மோகேஜ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கார் இன்சூரன்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு $50-100 சேமிக்கிறதுக்காக எந்த விதமான பொய்யுமே சொல்லி எந்த விதமான டிரைவரையும் மறைச்சி இன்சூரன்ஸ்கள் எடுக்காதீங்க. இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைங்க, இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் கொஸ்டின் இல்லைங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க. ப்ளஸ் நான் ஒரு ஒன்டேரியோட லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். நீங்கள் புதுசாக ஏதாவது கார் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ரினியூவல் 10-15 நாளைக்குள்ளே வருதுன்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். எங்களோட ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸோட ஒர்க் பண்ணுறாங்க. பெஸ்ட்டான ஒரு கோட் ஒன்று செக் பண்ணி நான் சொல்லலாம். என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த நேமில் இருக்குது, அப்படி இந்த பயோவில் இருக்குது, அப்படி என்ன டிரெக்ட் மெசேஜ் பண்ணிங்க சொன்னால் ஓட்டோ ரிப்ளை வரும். பை.